பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. சாந்தமே அகில சாந்தமே தெய்வமே துணையாளரே. சாம்பமே அகில சாம்பமே தெய்வமே துணையாளரே. நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் சாதிப்பது போல் என் ஆத்மாவுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏக்கமே எனது பிரியமே, ஆசையே எனது ஆசையே. அன்பை அதிகாலையில் செய்ய கருணை உண்மையே உள்ளே நீ விரும்பும் பாதைகளை இன்போடு காத்தடி திவ்யநாதரே. இன்போடு காத்தடி திவ்யநாதரே. சிகரமே ஆனந்தியே தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய இந்த காலவளை எனக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆராதனையை ஆண்டவர் நாங்கள் ஏறெடுத்து இந்த தேசத்துல ஆண்டவரே, கிராமத்துல, பட்டணங்கள், பல தேசங்கள் நமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வல்லமை வெளிப்படுத்த ஆண்டவரே இந்த அதிகால தகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவரே ஒரு மேக ஸ்தம்பம், ஆண்டவரே ஒரு உள்ளங்கை மேகம் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே எங்க சபையின் மேல, ஆண்டவரே எங்க குடும்பத்தின் மேல, ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே ஹல்லேலூயா எங்க தேசத்தின் மேல ஆண்டவரே இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே கானான் தேசத்துக்கு போகும்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேகஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால பாதுகாத்த அந்த கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரீபா அல்லாத நாமா ஆண்டவரே இந்த கால வேளையில ஒரு உள்ளங்கை மேகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு நேராக அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஸ்தோத்திரம் ஆண்டவரே செய்தி ஆசீர்வதியும், செய்தி அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரே. நம்முடைய மன்னாவை அனுப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிதாக்கள் அறியாத ஒரு மன்னாவை ஆண்டவரே எங்களுக்கு நேராக அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபவேளை பகுதி ஆசீர்வதிங்க, நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபங்கள் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு நம்மோடு இருக்கிறபடியா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நாம் இப்பொழுது தேவ செய்தி கடன் செல்கிறோம். எல்லாரும் நியூட் போட்டுக்கணுங்க. தேவ செய்திக்கு எந்த விதமான இடையூறு இல்லாதபடி நாம் பார்த்துக் கொள்வோம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற ஜோதி பாண்டி அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். சோதரம் அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். அதிகாலையிலே இந்த ஜெபக்கூடிகளை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் பேர்வராக ஆசீர்வதியும் ஆண்டவரே. கருத்துக்களை எங்களை ஒப்புவிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீரை பேசும் ஆண்டவரே. கருத்துக்களை எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிற ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தியாலும் நடமுடித்து கூட்டிக் கொண்டு சென்றாண்டே. இன்றைய பிரசங்க தலைப்பு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சுவிசேஷத்தை அறிவியுங்கள்.
அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறப்பட்டது. ஏசாயா 61:1 நம்ம பார்த்தா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், பெருமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறியுள்ளார். தொடர்ந்து பார்க்க போனால், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டளை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். சோதரம். அல்லேலூயா. சோதரம். இயேசு சீக்கிரம் வருகிறார், மனம் திரும்புங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார், மனம் திரும்புங்கள். லூக்கா 4:18 சோதரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சொல்லி பணிவுரை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. நான் சோதரம். அல்லேலூயா. 1 நாளாகமம் 16:23. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூறப்பட்டுள்ளது. சங்கீதம் 96 2-3 வசனங்களை வாசித்தால், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அவர் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் அதிசயம்தான். எல்லா அதிசயங்களையும் விவரித்து சொல்லணும். அவருடைய ரட்சிப்பு இல்லாவிட்டால் நம் உயிரோடே இருக்க முடியாது. அவர் ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அடுத்தபடியாக சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஏசாயா 52:7 இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. என்ன சொன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி மனம் திரும்புங்கள். பரலோகராஜன் செவிமாயிருக்கிறது என்று ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தும். ரோமர் 10:15 இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. சோதரம். அல்லேலூயா. சோதரம்.
சோதரம். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிப்பவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷ சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அதே போல நாகும்ல என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்க போனால் நாகும் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசிரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கிறிஸ்தன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. சமாதானத்தை கூற வேண்டும். அடுத்தபடியாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 4:23 வாசிப்போமானால், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, சீக்கிரத்தில் வருகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. லூக்கா 9:6 நாம் பார்க்க போனால் 9:6 வாசித்தால், அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிறது. மனம் திரும்புங்கள், கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போஸ்தலர் 20:24 வாசித்தோமானால், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணினேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கிருபையின் சுவிசேஷம். அவர் கிருபை இல்லாவிட்டால் நாம் உயிர் வாழவே முடியாது. அவர் கிருபையில் தான் வாழுகிறோம். அந்த கிருபையை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நாம் பெற்ற கிருபையை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கும் கிருபை கிடைக்க நம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரோமர் 1:15, ஆகையால் ரோமாபுரில் இருக்க உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிருபையின் சுவிசேஷத்தை இயன்ற மட்டும் பிரசங்கிக்க வேண்டும். அடுத்தபடியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இயேசு கிறிஸ்து அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. ரோமர் 15:19-29 பார்த்தால், இப்படி எருசலேம் தோவிக்கு சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்திருக்கிறார். அதே அதிகாரம் 29 வாசித்தோமானால், நான் உங்களிடத்துக்கு வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு தாழ்மையாக இருந்தார், எவ்வாறு அன்பா இருந்தார்,
நமக்காக இரத்தம் சிந்தினார் சிலுவையில். அந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். எபேசியர் 3:8 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி நாம் கூற கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2:12 மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், கர்த்தராலே திறக்கப்படும். இதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, அனைவரும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தர் நமக்கு அளித்த பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறப்பட்டுள்ள கட்டளை, கடமை. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் தாமே அதற்கு உதவி செய்வார், அவர் கிருபையினால் அதை தாங்குவார். சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ பரமபிதா நமக்கு உதவுவாராக. ஆமேன். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம்.